வணக்கம். இந்த காணொளியில பல விடயங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். சீன பிரஜைகளுடைய மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விடயங்கள் எந்த அளவு செல்கின்றன, விசாரணைகள் எந்த அளவு செல்கின்றன என்ற விடயங்களை பேசியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் நாமல் ராஜபக்சனுடைய திருமணத்திலே என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்கள் இன்னமுமே ஒரு பேசுபொருளான விடயங்களாகத்தான் மாறியிருக்கின்றன. குறிப்பாக நாமல் ராஜபக்சனுடைய திருமணம் நடைபெறுகின்ற பொழுது அங்க மின்சாரம் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மின்சார சிலவே அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. எதற்காக 2 மில்லியனுக்கு மேற்பட்ட சிலவை பயன்படுத்தியும் இன்னும் அதை கட்டாமல் இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு பிரஜை 7,000க்கு மேல அல்லது குறிப்பிட்ட மாதங்களுக்கு மேல மின்சார கட்டணத்தை செலுத்தாட்டிக்கு சாதாரண ஒரு பிரஜைக்கு மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்படும். ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு நபர் இந்த விடயத்தை செய்ததற்காக இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சட்டத்தரணி ஒருவர் ஒரு இதொன்றையும் தாக்கல் செய்திருக்கின்றார் நீதிமன்றத்துல. ஆகவே இது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளாய் கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில வைத்து பார்க்கின்ற பொழுது சுத்தி இந்த ராஜபக்சர்கள் குழாமினரை நோக்கி இந்த ஊழல்கள் சம்பந்தமான விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜோசிய ராஜபக்சனுடைய ஊழல் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஜோசிய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அதாவது கெரேட் அதிகாரியாக அவர் உள்வாங்கப்பட்டிருந்தார் என்கின்ற அடிப்படையில இருந்தாலும் அவர்கள் சம்பந்தமான விடயத்தில் இந்த நேவியில அவர் உள்வாங்கப்பட்டதுக்கான பிரதானமான காரணம் இன்னுமே சரியான முறையில சொல்லப்படையில, அவருக்கு தகுதி நிலைமைகள் இருந்தான்றது இன்னுமே நிரூபிக்கப்படையில. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக வசந்த கருணாகுட அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயங்கள்ல ஒரு முக்கிய தளபதியாக அவர் இருந்தார். இதெல்லாம் நடக்கின்ற அடிப்படையில நாட்டினுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர் பிரித்தானியானுடைய மிக பிரதானமான ஒரு அகாடமி ஒன்றுல பயிற்சி பெற்றிருக்கின்றார். கடற்படை அகாடமி ஒன்றுல பயிற்சி பெற்றிருக்கிறார் ஜோசிய ராஜபக்ச. அதற்கு பயன்படுத்தப்பட்ட பணம் எங்களுடைய வரி பணம். ஆக இப்படியாக பல குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குழாமினர் மேலே இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச மேலே இருக்கின்றது. நாமல் ராஜபக்சனுடைய கல்வி தகமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அவர் கிரிஷ் நிறுவனம் சம்பந்தமாக அவர் செய்த ஊழல் சம்பந்தமான விடயங்கள் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சனுடைய ஏர்பஸ் ஊழல் சம்பந்தமான விடயங்கள் இன்னும் சரியான முறையில விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கான முடிவுகள் வரையில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். கபில சந்திரசேனுடைய மனைவி, சமல் ராஜபக்சனுடைய மகன் இந்த விடயங்களை சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நிகழப்போன்றது என்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி. ஆனால் முன்னைய ஆட்சிகளில் மைத்ரிபால சிறிசேனுடைய ஆட்சியில கூட பிடியான விடயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ராஜபக்சர்களுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் ஆட்சி மாற்றம் சம்பந்தமான விடயங்களுக்கு பிறகு அது கொஞ்சம் மாறி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது இது கொஞ்சம் பிடிமானமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்தா பிறகு கொஞ்சம் பிடிமானமாக முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஆனா தண்டனையை நோக்கி நகர்ந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கான கால எல்லை தேவை என்கின்ற விடயத்தையும் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு வகையில இந்த சுயாதீன நிறுவனங்களை நாங்கள் சுயாதீனமாகத்தான் இயங்க விடுவோம், அதுக்கு பிறகுதான் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில இப்பொழுது நாமல் ராஜபக்சனுடைய இந்த வழக்கு பெரிய அளவில் பேசுபொருளா இருக்கின்றது. இதுல அந்த அதாவது மின்சார சபை தொடர்பான சில மாற்று திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய உரிய நிறுவனம் சம்பந்தமான விடயங்கள் உள்வாங்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. டிசம்பர் மாசத்துக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இது தொடர்பான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போன்றது என்பதனை. இது இவ்வாறு இருக்க சீன பிரஜை தொடர்பான விடயம் பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக சீன பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதுவும் போர்ட் சிட்டியில இருந்து கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவுல வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயங்கள் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை என்ன நடந்தது என்ற விடயத்தை பார்க்கலாம். போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நகரத்துல இருந்து சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சீன நாட்டவர் 2 பேரை 48 மணி நேர காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டை விட்டு தப்பிச் செல்ல போகின்றார்கள் என்ற அடிப்படையில பேசப்பட்ட இடத்துல இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தேக நபர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சீன நாட்டவரின் உடல் எகலியகுடவின் வனப்பகுதி ஒன்றுல மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய கூற்றுப்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 3 சீன நாட்டினர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்காக அதிகாலை வேளையில வாடகை சிற்றுந்தோன்றுல கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு 2 வாகனங்களில் சென்ற மற்றொரு சீன குழுவினர் அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள்.
பின்னர் அவர்களில் ஒருவரை கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபர்கள் தாங்கள் பயணித்த வாகனங்களில் ஒன்றை துறைமுக நகர வாகன திரைப்படத்திலேயே கைவிட்டு சென்றதாகவும் பின்னர் அந்த வாகனத்தில் இருந்து காற்று துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில சட்டவிரோத மதுபான சோதனை நடத்துவதற்காக எகலியகுட கரந்தன பகுதிக்கு சேர்ந்த எகலியகுட காவல்துறையினர் குழு அருகிலுள்ள காடு ஒன்றுல சந்தேகத்துக்கிடமான பாறை குவியல் ஒன்றை கண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து மனித கையின் ஒரு பகுதி வெளியில் தெரிந்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார். மேலதிக விசாரணையில அந்த உடல் எச்சங்கள் சீன நாட்டவர்களுக்கு சொந்தமானவை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் அவை கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து கடத்தப்பட்ட சீன நாட்டவரது என்றும் அடையாளம் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக அந்த உடல் நேற்று முன்தினம் பிற்பகல் அவிசாவள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகே வாகனம் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவரின் உடலை கொண்டு செல்ல சந்தேக நபர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இதுக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் 2 சீன நாட்டவர்கள் கட்நாயக்கில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கு அருகே கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FJ வுட்லர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கடலோர காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேபோல குறித்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய என நம்பப்படும் மற்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்திருக்கின்றன. அத்துடன் சீன நாட்டினருக்கிடையேயான இந்த மோதலுக்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று இலங்கை காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இன்னொரு நாட்டில் இருக்கின்ற ஒரு நபர் இப்பொழுது போர்ட் சிட்டி உங்களுக்கு தெரியும் சீன நாட்டவர்களுடைய மையமாகத்தான் இருக்கின்றது. அதுல கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதை செஞ்சது சீன நாட்டவர்கள். இவ்வளவு சாதாரணமாக இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றன என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்திருக்கின்றன. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது இன்னொரு நாட்டோட சம்பந்தப்பட்டது என்றபடியா மிகவும் இறுக்கமான விசாரணைகள் தேவை என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அந்த நாடு சார்ந்த விடயங்கள்ல இதுல தலையிடையில அடுத்த கட்டமாக அது நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஏற்கனவே இங்க குறிப்பாக இந்த போர்ட் சிட்டியில வசிக்கிற நபர் தான் அவர் என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த விடயங்கள் அதிக அளவுல பேசப்பட்டார் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கு சுற்றுலாத்துறை சம்பந்தமாக. போர்ட் சிட்டி என்ற சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மிக பிரதானமான இடமாக பார்க்கப்படுகின்றது. அங்கேயே இப்படியான விடயங்கள் நடக்கிறது. வெளிநாட்டவர்களுக்கு இப்படியான விடயங்கள் நடக்கின்றது என்ற பொழுது இன்னும் வெளிநாடுகள் வருவதற்கான சிக்கல் நிலைமை இருக்கு. நாடு ஏற்கனவே பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. இதுவும் ஒரு பிரச்சனையாக மாறினால் இன்னும் மேலும் பொருளாதார சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே முன்னர் ஒரு இடத்துல வெடிகுண்டு பிரிச்சு பிரச்சனை இருக்கின்றது என்ற விடயம் பேசப்படுது. குறிப்பாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் எல்லாம் நடந்த பிறகு இந்த விடயங்கள் பேசப்பட்ட பிறகு இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு இந்த விடயம் பேசப்பட்ட பிறகு அது பெரிய அளவு சிக்கல்களை கொடுக்குது. எல்லா நாடுகளுமே இந்த சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகள்ல பெரும்பாலான சர்வதேச நாடுகள் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் போக போக நடந்தாலும் கூட இவை சுற்றுலா பயணம் சார்ந்த விடயங்கள் ஒரு சிக்கல் நிலைமை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தாக அரசாங்கம் இதை எவ்வாறு கையாள போகின்றது என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஒரு பக்கத்துல இந்த ராஜபக்சர்கள் சம்பந்தமான ஊழல் வழக்குகள் பேசப்படுகின்றன. உயிர்த்த நேர சம்பவம் தொடர்பான வழக்குகள் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு இன்னொரு இடத்துல இந்த கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எங்கிற நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி துப்பாக்கி சூடு நிகழ்கின்றது, கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முன்னைய காலகட்டங்களில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நீதிமன்ற வளாகங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளே இருந்து துப்பாக்கி சூடு அடுத்தடுத்து நடந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது பெரிய அளவுல பேசுபொருளானது. இந்த அரசாங்கத்தின் மேலான விமர்சனத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது இதுவும் ஒரு பெரிய விமர்சனங்களை கிளப்பி இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த அரசாங்கம் எல்லாம் இவ்வாறு கையாள போன்றது என்பதனை.